ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்தி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோட்ச மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 2. விஷ்ணுபுவா பிரம்மச்சாரியின் கர்வத்தை அடக்குதல். அக்கல்கோட் மன்னர் ஸ்ரீ மாலோஜி ராஜேவுக்கு வேதாந்தம் மற்றும் புராணங்களை கேட்பதில் மிக்க ஆர்வம் இருந்தது. அதற்காக தம் அரசவையில் திரு ராம் பாவு சிஞ்சனிக்கர், கோபால் சாஸ்திரி, ஹர்லீகர் போன்ற பண்டிதர்களை நிறைய சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தியிருந்தார். ஞானேஸ்வரி, அதாவது பகவத்கீதைக்கு ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் அருளிய கவிதை வடிவிலான அற்புதமான விளக்கம், அமிருதானுபவம் போன்ற நூல்களை பற்றி தினமும் சுவையான விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கும். இப்படி இருக்கையில் மன்னருக்கு மும்பையில் மிகவும் பிரபலமாக விளங்கிய திரு விஷ்ணுபுவா பிரம்மச்சாரி என்ற வேதாந்தியின் மூலம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் அவா ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் மத பிரச்சாரம் செய்ய வந்த பாதிரியார்களை வாதத்தில் வென்ற விஷ்ணுபுவாவின் புகழ் மேலோங்கி இருந்தது. எனவே மன்னர் மிகவும் முயற்சி செய்து விஷ்ணுபுவாவை அக்கல்கோட் வரவழைத்தார். அவருடன் 3 பார்சி மக்களும் கூட வந்தனர். அரண்மனையில் சில காலம் தங்கியிருந்து வேத சாஸ்திரங்களை பற்றி நிறைய பிரசங்கம் செய்த விஷ்ணுபுவா ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜரை தரிசித்து தனது புலமையை வெளிப்படுத்த நினைத்து சுவாமிகளிடம் சென்றார். ஸ்ரீ சமர்த்தரை வணங்கிவிட்டு தமது பிரச்சாரத்தை தொடங்கி வெகு நேரம் வரை பேசிக்கொண்டிருந்த விஷ்ணுபுவா கடைசியில் சுவாமியை பார்த்து, பிரம்ம ததாகாரதா என்றால் என்ன, எந்த சாதனைகள் மூலம் அதை செய்யலாம் என்று வினவினார். நெடுநேரம் பொறுமையாக அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சுவாமிகள் அந்த கேள்விக்கு பதிலேதும் கூறாமல் மௌனமாக இருந்ததைக் கண்டு விஷ்ணுபுவா ஸ்ரீ சமர்த்தரை மிகவும் அற்பமாக நினைத்து, அவருக்கு ஒன்றும் புரியாது, மக்கள்தாம் அவரை தவறாக ஞானியாக வழிபடுகிறார்கள் என்றும், தமது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால் தாமே மகா பண்டிதர் என்று கர்வத்துடன் தனது அறைக்கு திரும்ப சென்றார். அன்று இரவு விஷ்ணுபுவாவின் கனவில் ஆயிரக்கணக்கான தேள்கள் அவர் மீது விழுந்தது போலவும் அதில் ஒன்று அவரை கடித்து விட்டதாகவும் நினைத்து காப்பாற்று காப்பாற்று என்று அலறியடித்து கொண்டு படுக்கையை விட்டு எழுந்தார். அருகில் படுத்து கொண்டிருந்த பார்சி சீடர்களும் பதைத்து எழுந்து அது வெறும் கனவே என்று அவரை சமாதானப்படுத்தினர். மறுநாள் மீண்டும் விஷ்ணுபுவா ஸ்ரீ சமர்த்தரின் சன்னதியில் பக்தர்கள் குழுமியிருக்க தமது வேதாந்த சொற்பொழிவை தொடங்கி முந்தைய தினம் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் கேட்கவும் மிகவும் கோபமடைந்தவராக ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவரை பார்த்து, கனவில் ஆயிரக்கணக்கான தேள்கள் உடம்பில் விழுந்து அதில் ஒன்று உன்னையும் கடித்தவுடன் பயந்து போய் அறிவினர்களைப் போல அலறியடித்து எழுந்த உனக்கு பிரம்ம ததாகாரதாவை பற்றி பேச என்ன அருகதை உள்ளது? வெறும் ஏட்டுக்கல்வியால் யாராவது யோகியாக முடியுமா? படித்த முட்டாளாகிய நீ புத்தகப் புழுவாக வேதாந்தத்தை தெரு தெருவாக சென்று கூவுவதால் பண்டிதனாக முடியுமா? எழுந்து போய் இங்கிருந்து என்று பண்டிதரை விரட்டியடித்தார். விஷ்ணுபுவா ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் எல்லாம் அறியும் தன்மையையும் அவர் எங்கும் நிறைந்த பரம்பொருளின் அவதாரமே என்பதையும் உணர்ந்து தனது தவறை மன்னிக்குமாறு வணங்கிவிட்டு மும்பைக்கு திரும்பினார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.
அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜி கி ஜெய்.